Praise the Lord. Today's seed of power. சங்கீதம் 6:10. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். தாவீது ராஜா இதை சொல்லணும்னா அவருக்கு மிகுந்த தைரியம் இருந்தது. ஏன்னா கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார், அவருடைய விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவ்வளோ தைரியமா அவர் சொல்றாரு, என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் வீழ்ந்து போவாங்க அப்படின்னு. அதே போல நம்முடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கர்த்தர் கேட்கிறாரா, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரான்னு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நாம் ஏறெடுக்கிறதான ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டுச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய பகைஞர்களெல்லாம் வெட்கப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கலாம், அல்லது விசுவாசத்துல சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றிலிருந்து கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து நம்முடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கர்த்தர் கேட்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய சத்ரு, நம்முடைய பகைஞர்கள் வீழ்ந்து போவதை நம்முடைய சொந்த கண்கள் காணும்படியாக அவர் செய்வார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துக்குள்ள வளர முயற்சி எடுப்போம், ஜெபிப்போம். எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிற தேவனே, நாங்க ஏறெடுக்கிறதான ஜெபங்களும் விண்ணப்பங்களும் நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, கேட்கிறீங்கன்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வரட்டுப்பா. அப்பொழுது எங்க பகைஞர் வெட்கப்படுவாங்கன்னு நாங்க வாசிக்கிறோமே, அதே போல நீங்க எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் சத்துருக்களை வீழ்ந்து போக பண்ணுவாராக. Grow powerful, be dunamis. God bless you.